கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த கடைசி வாரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் ஒன்றிணைந்து தேவனை ஆராதிக்க தேவன் தம்முடைய நல்ல ஆராதனையின் பிரசன்னத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பினார். இப்பொழுது அவருடைய வார்த்தை கொண்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு நம்முடைய இருதயங்களை திறந்து கொடுப்போம். ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். கர்த்தர் இடைபடுவாராக. வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். வசனம் சொல்லுகிறது, பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்முடைய தேவன் காத்துக்கொள்கிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் சேவிக்கிற ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்ளுகிற தேவன். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை காக்கிறார். பலன் தருகிற நிலைமையிலே நாம் ஒவ்வொருவரும் இருக்க தேவன் வேலி அடைத்து நம்மை பராமரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன தைரியம்? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என்கிற ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாய்களை கர்த்தர் சொல்ல வைக்கிறார். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அவர் பூரணராய் இருப்பதினாலே அவருடைய செயல்களும் அவருடைய கிரியைகளும் பூரணமாய் இருக்கிறது என்று சொல்லி கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். பூரண நிலைக்கு நேராக நம்மை ஆண்டவர் நடத்துகிறார். நம்முடைய தேவன் பூரணராய் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனமாய் இருக்கிற நம்மை பூரணமான நிலைக்கு நேராக நம்மை நடத்துகிறார். பூரண ஆகாரத்தை தருகிறார். பூரண பலன் நம்மிலே விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். பூரண சமாதானத்தினாலே ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்ளுகிறார். யாரை காத்துக்கொள்ளுகிறார்? உறுதியாய் அவரை பற்றி கொண்ட மனதை உடையவனை பூரண சமாதானத்தினாலே காத்துக்கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையில் என்னை ஆண்டவர் பாதுகாப்பது அவசியம். நீர் பூரணமானதை தருவதும் அவசியம். ஆனால் என்னுடைய மனது உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறதா என்பதை நான் பார்ப்பதற்கு இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. அதை புரிந்து கொள்ள செய்வீராக. என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை சரிபடுத்தணுமோ அதை சரிபடுத்த எங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனதை குறித்து வேதத்திலே 3 நிலையிலே பார்க்கிறோம். சிலருடைய மனது வழி தப்பி போகிறது. நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் வழி தப்பி போன ஆடுகளைப் போல இருந்தோம். 119வது சங்கீதம் 176வது வசனத்தையும் எசேக்கியேலின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 119 176. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். எசேக்கியேல் 44வது அதிகாரம் 3வது வசனம். இது அதிபதிக்கே உரியது. அதிபதி கர்த்தருடைய சந்நிதியில் போஜனம் பண்ணும்படி உட்காருவான். அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான். கர்த்தர் நமக்கு கொடுத்த பாதை அவருடைய சித்தம் என தெரிந்திருந்தும் சில நேரங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய சுய விருப்பத்தை நம்முடைய சுய சித்தத்தை செய்வதாய் இருந்தால் அவர் பாதையில் இருக்கும் நாம் இருக்காதபடி வழி தப்பும் மனது இருந்தால்
இந்த காலை வேளையிலே கர்த்தர் அதை நீக்கி போடுவாராக. அல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். சிலருடைய மனது வழி தப்பி போவதில்லை, ஆனால் அலசடி பட்டு கொண்டே இருக்கிறது. முதல் கூட்டம் வழி தப்பி போகிறது. இரண்டாவது சிலர் வழி தப்பி போவதில்லை, ஆனால் மனது என்ன பண்ணுகிறது? அலசடி படுகிறது. பாதையில் இருக்கிறோம், ஆனால் அலசடி பட்டு கொண்டே இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் இந்த வேத பகுதியில் எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில், பல்வேறு உபதேச காற்றுகள் அடிப்பதினால் மனது தேவ சித்தத்திலிருந்து கர்த்தருக்கு பிரியமானது இதுவா அதுவா இப்படியா அப்படியா என்று நிலையாக இல்லாமல் அலசடி படுகிறதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனம். இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இப்படிப்பட்ட மனது அலசடிப்படுகிற ஒரு நிலை இருந்தால் நீர் அதையும் விரும்புவது இல்லை. கை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை காப்பீராக. இந்த சூழ்நிலையில் எங்கள் மனது இருந்தால், அலசடிப்படுகிற மனதாக இருந்தால், எங்கள் மனதை கர்த்தர் காத்துக்கொள்ளுவீராக. இப்போ வாசிங்க ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் போதும். உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அப்போ கர்த்தரிலே அப்படியே சார்ந்திருப்பது அல்லது பற்றி கொண்ட நிலையில நம்முடைய மனது இருக்கிறது. உம்முடைய உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வேதம் இதை சொல்கிறது, அவரை உறுதியாய் பற்றி கொள்வது என்பது எப்படிப்பட்டது. இந்த நாளில் அதை தியானிக்க, அதை பெற்றிருக்கவும் ஒருவேளை இல்லாவிட்டால் அதை நம்மிலே ஆண்டவர் இந்த காலை வேளையிலே தருவதற்கும் ஒரு ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ என்னை மறுதலிப்பாய். சேவல் 2 முறை கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை என்ன பண்ணுவாய்? மறுதலிப்பாய் என்று சொன்னபோது மார்க்கு 14வது அதிகாரம் 31வது வசனம். மார்க்கு 14வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவன் நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். எல்லாரும் அப்படியே, பேதுரு மட்டும் சொல்லல, எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். ஆனா பேதுரு சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியா சொல்றான். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இது உறுதி இல்லாத மனது, சீக்கிரம் என்ன பண்ணிடும், இது போயிடும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே, எங்கள் உறுதி பேதுருவின் உறுதியை போல் இல்லாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. 78ஆம் சங்கீதம் 37வது வசனம். சங்கீதம் 78:37. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை வரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையின்
உண்மையாய் இருக்கவில்லை. நல்ல கவனி, வார்த்தை சொல்லுகிறது அவருடைய இருதயம் அவரிடத்திலே நிலை வரப்படவில்லை, உறுதியாய் இருக்கவில்லை. இந்த நாளிலே எங்களை காப்பதற்கு, பூரணமானதை தருவதற்கு வல்லமையுள்ள கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர். எங்களோடு கூட இந்த காலை வேளையில இருப்பது மாத்திரமல்ல, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். எங்கள் மனம் வழி தவறுகிற மனமாக அல்ல, அலசடி படுகிற மனமாக அல்ல, உம்மை பற்றி கொண்ட மனதாக இருக்க கர்த்தர் மாத்திரம் இந்த காலை வேளையில எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தரில் நம்பிக்கையாய் இருப்பது அல்லது என் மனம் கர்த்தரோடு கூட இருப்பது என்றால் பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். செப்பனியா 3வது அதிகாரம் 12வது வசனம். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். கர்த்தரிலே நம்பிக்கையாய் இருப்பது என்பதின் பொருள் என்ன? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கையாய் இருப்பது. கர்த்தருடைய நாமத்திலே நம்பிக்கையாய் இருப்பது என்றால் ஒரு நாளைக்கு 1000 முறை இயேசுவினுடைய நாமத்தை சொல்வதா? இயேசுவினுடைய நாமத்தை மாறி மாறி சொல்வதினாலே அந்த நாமத்தின் மேல் நம்பிக்கை உண்டு என்று சொல்லி அர்த்தமா? அதுவல்ல. மனிதன், அதாவது மனிதன் நம்பிக்கை வைக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு பெயர் உண்டு. மனிதன் நம்பிக்கை வைக்கிற எல்லாவற்றிற்கும் ஒரு பெயர் உண்டு. அதுக்கு பெயர் என்னன்னா பேங்க் பேலன்ஸ். என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய படிப்பு சான்றிதழ், என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய வேலை, என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய திறமை என்று சொல்லி மனிதன் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் உண்டு. இன்னும் விரிவாக சொல்லணும்னா என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய திறமை, என்னுடைய பாதுகாப்பு நான் படித்த கல்வி அல்லது வங்கி வைப்பு, இவைகளின் மேல் மனிதன் நம்பிக்கை வைக்கிறான். ஆனால் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை என்பது என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய பெயர் எல்லா பெயர்களை விட மேலானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனிதன் இப்ப நினைக்கிறான்னு சொன்ன பாருங்க, பேங்க் பேலன்ஸ், படிப்பு சான்றிதழ், திறமை, தாளந்து, ஆஸ்தி, இதெல்லாம் பாதுகாப்பு நம்பிக்கை என்று சொல்லி நினைக்கிறான். இதை விட மேலானது இயேசுவினுடைய நாமத்தின் மேல் ஒருடைய பிள்ளை நம்பிக்கை வைக்கிறதே, அந்த நம்பிக்கை எனக்கு தாருன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய நாமத்தில் நம்பிக்கை வைப்பது என்றால் அர்த்தம் என்ன? இன்று அதை தெளிவாய் காண எனக்கு உதவி செய்வீராக. அதற்கு 3 அடையாளங்கள் வேதத்தில் உண்டு. வாசிக்கலாம். முதல் காரியம் 13ஆம் சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூரும். முதல் என்ன தெரியுமா? கிருபையின் மேல் நம்பிக்கை. ஆமென். இங்கே தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உம்முடைய கிருபையில் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பதினுடைய முதல் அடையாளம் கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை. அர்த்தம் என்ன? கர்த்தருடைய கிருபை எனக்கு எப்போதும் தயாராக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு தயாராக இருக்கிறது. காலையிலே எழுந்த உடனே விழிக்கும் போது நம்முடைய மனதிலே வரவேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது நினைவு, நம்முடைய மனதிலே வரவேண்டிய முதல் நினைவு
காலை தோறும் புதிதாய் இருக்கிற அவருடைய கிருபை. அல்லேலூயா. இது இந்த நாளுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் தருகிறார் என்கிற மனது காலையில் முதல்ல நமக்கு உண்டாகணும். ஒன்று மனதில் நம்ம புரிந்து கொள்ளணும், நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கிருபை தயாராக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நான் சந்திக்கும் சவால் இருக்கிறதே, அந்த சவாலுக்கு தேவையானது போதுமானது, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாக கிருபையை எனக்கென்று வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏன் கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும்? நாம் இருக்கும் சூழ்நிலையிலே கடந்து வர செய்வது நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய சாதனை அல்ல, கர்த்தருடைய கிருபை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம கடந்து வருவது நாம செய்கிற வேலையினால அல்ல, சம்பாத்தியத்தினால அல்ல, நம்முடைய திறமையினால அல்ல, நாம் சாதித்த சாதனைகளினாலே அல்ல, கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதினால தான் தாண்டி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அந்த கிருபையின் மேல நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் தேவையான கிருபையை முழுமையாக தருவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தேவையான கிருபையை முழுமையாக தருவார். இந்த சூழ்நிலை நீங்க கடந்து வர்றீங்களே, அதை கடந்து வருவதற்கு அவருடைய கிருபை போதுமானது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு முன்பாக இருக்கிற காரியம் பெருசா இருக்கு, இதை எப்படி கடந்து போகுது? ஆண்டவர் இந்த காலை வேளை சொல்கிறார், இதை கடந்து போவதற்கு என் கிருபை கூட இருக்குது, என் கிருபை போதும், அதை நீ கடந்து முன்னேறி போய் விடுவாய். அது அந்த அசையாத நம்பிக்கை, கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்க கர்த்தருடைய பிள்ளையின் இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 119வது சங்கீதம் 49வது வசனம். சங்கீதம் 119:49. நான் பிரியப்படுகிற 119:49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். முதல்ல கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை, இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைப்பது. எந்த வார்த்தையிலே நம்பிக்கை வைப்பது? என்னோடு கூட கர்த்தர் பேசினாரே. பக்கத்தில் பா சொல்லுங்க, எந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைப்பது? உங்களோடு கூட கர்த்தர் பேசினாரே, உங்களுக்கென்ற வசனத்தை ஆண்டவர் பொறுக்கி கொடுத்தாரே, உங்களுக்கென்ற தம்முடைய பொக்கிஷத்திலிருந்து வார்த்தையை கர்த்தர் பொறுக்கி கொடுத்தாரே, அந்த வசனத்தின் மேல் நம்பிக்கை. ஏன்? இந்த வசனத்தை தந்தவர் அதை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. இந்த வசனத்தை சபைக்கு ஆண்டவர் சும்மா கொடுக்கவில்லை, அதை நிறைவேற்றவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முடிய இன்னும் இல்லாம 3 நாள் இருக்கு. 3 நாளைக்குள்ள கர்த்தர் வசனத்தை கொடுத்ததை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நமக்காக எவ்விதம் ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்பதற்கு அவருடைய வசனம் தான் நமக்கு ஆதாரம். அவர் வசனத்திற்கு மாறாக என் ஆண்டவர் செயல்படுவதே இல்லை. பக்கத்தில் பாச, நம்முடைய ஆண்டவர் வசனத்துக்கு மாறாக, அவருடைய வார்த்தைக்கு மாறாக அவர் செயல்பட மாட்டார். அவருடைய வசனத்தின்படியே தான் அவர் செயல்படுகிற கர்த்தர். என் நம்பிக்கை கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் மேல். 3வது பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனம். பிரசங்கி 3:26. 2:6 வசங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லதுன்னு ஒரு வசனம் இருக்கும், பிரசங்கியில் இருக்கும். 2:26 பாருங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது அப்படின்னு இருக்கும் அந்த வசனம். சரி, நான் இருப்பிடம் தவறாக குறிப்பிட்றேன். சரி, நான் கடந்து போகிறேன், நேரம் ஆகுது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. இங்கே ரட்சிப்பு என்று சொல்வது பாவ மன்னிப்பை பற்றி சொல்லவில்லை.
நம் சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற, வெற்றியை தருகிற ஆண்டவருடைய வல்லமை, கிருபையை தந்து கடக்க வைப்பவர், வார்த்தையின்படியே செயல்படுத்துபவர் எனக்காக தம்முடைய வல்லமையை நிச்சயம் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திலே நம்பிக்கை என்பது அவர் கிருபையில், அவருடைய வார்த்தையில், அவர் வல்லமையில் அசையாத ஒரு நம்பிக்கை வைப்பது. கை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையானது இந்த மூன்றில் ஒன்றை கூட விடாமல் மூன்றையும் சார்ந்து இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பது நம்முடைய தேவையினாலே வருகிற ஒன்று அல்ல. எனக்கு தேவை இருப்பதினாலே நான் ஆண்டவரை நம்புவதில்லை. அவர் என்னை அழைத்த அழைப்பினாலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் தேவைக்காக நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்பதில்லை. என்னை அழைத்தாரே, அந்த அழைப்பிலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அவர் பிள்ளையாக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டதினாலே, அந்த அழைப்பினாலே எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் நம்பிக்கை. எனக்கு இது வேண்டும், பதில் வேண்டும், பிரச்சனை தீரணும், போராட்டம் மாறணும், இதற்காக கர்த்தரிடம் வைப்பதல்ல. நம்பிக்கையில் இன்னொரு முக்கியமான காரியம், வேதத்தில் நம்பிக்கை என்ற வசனம் எங்கெல்லாம் நீங்க பார்க்கிறீர்களோ அதற்கு பக்கத்தில் காத்திருத்தல் என்ற வார்த்தையும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கைன்னு சொல்லும்போது காத்திருத்தல் என்பது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கையோடு காத்திருத்தல் பிரிக்க முடியாத ஒன்று. நம்பிக்கையோடு காத்திருத்தலும் சேர்ந்தே வரும். அதை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அப்ப நல்ல கவனிங்க, இந்த மூன்று அடையாளங்கள் உள்ள நம்பிக்கை நான் கர்த்தரிடத்திலே வைக்கும்போது நீர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். இன்னும் கொஞ்சம் தெளிவாய் இந்த நம்பிக்கையை பார்ப்பதற்கு இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நம்பிக்கைக்கு மூன்று தன்மைகள் அல்லது மூன்று அம்சங்கள் உண்டு. அதை ஆண்டவர் ஏசாயாவிற்கு இந்த அதிகாரத்தில், இந்த 26வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது தன்மை, இந்த நம்பிக்கையினுடைய முதலாவது தன்மை ஏசாயா 26வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 26:13. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். நம்பிக்கையினுடைய முதல் தன்மை அல்லது முதல் அம்சம் என்னன்னா, மாற்று பாதையே இல்லாத மனது. மாற்று பாதையே இல்லாத மனது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? ஆண்டவரே, உம்மை மாத்திரம் சார்ந்து, அங்க வசனம் உம்மையும் சார்ந்துன்னு சொல்லல, உம்மை மாத்திரம் சார்ந்து. அல்லேலூயா. நம்பிக்கையினுடைய முதல் தன்மை மாற்று பாதையே இல்லாத மனது. கர்த்தரில் நம்பிக்கை வைக்கும் பொழுது இப்படி ஒரு மாற்று பாதை, எல்லாரோடும் இவரும் ஒருவர் என்றல்ல, உம்மையே சார்ந்து, உம்மை மாத்திரம் சார்ந்து, ஆண்டவரே என் நம்பிக்கையை இந்த நாளிலே அப்படி மாற்றும். மாற்று பாதையே இல்லாத ஒரு நம்பிக்கையினுடைய தன்மை எங்களிலே இருக்க உதவி செய்வீராக. 39வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 39:7. இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் என் நம்பிக்கை. அல்லேலூயா. நீரும் என் நம்பிக்கை அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லல, நீரே என் நம்பிக்கை.
எனக்கு வேறு மாற்றுப்பாதையே கிடையாது. அப்படி மாற்றுப்பாதை இல்லாத ஒரு மனதை உண்மையில் நம்பிக்கை வைக்க எங்களுக்கும் கிருபை தருவீராக. 115 சங்கீதம் 9-12 வசனங்களை வாசிங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார், அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார், அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். இங்க நல்லா சொல்லுங்க, வசனம் வாசிக்கிறோம். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரே சிறியோரே கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே கீழே வாசிக்கிறோம், அவரே உங்களுக்கு கேடகமும், அவரே உங்களுக்கு துணையும், மாற்று பாதையே இல்லாத மனது. அவர்தான் உங்க கேடகம், அவர்தான் உங்களுக்கு துணை, அவரை மட்டும் நம்புங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் தான் உங்களுக்கு துணை, அவர் தான் கேடகம், அவரை நம்புங்க. இப்போ உங்க பேரை சொல்லி சொல்லுங்களேன், பேரை சொல்லி கர்த்தரை நம்பு. தைரியமாக சொல்லுங்களேன், நான் தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 3வது வசனம். தேவன் நான் நம்பி இருக்கிற, தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் புகலிடமும், என் புகலிடமும், என் இரட்சகருமானவர், என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. அல்லேலூயா. இங்க சொல்றாரு பாருங்க, அவரே என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி விடுகிறவர். கை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, உம்மை தவிர வேறு மாற்று பாதையே கிடையாது என்று முழுக்க முழுக்க அவரை மட்டும் சார்ந்திருப்பது தேவன் மேல் நம்பிக்கையாயிருப்பது. எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷன் பாக்கியவான். அப்ப நம்பிக்கையும் நீர்தான், நான் நம்புவரும் நீர்தான், என் நம்பிக்கையும் நீர்தான், நான் நம்புகிற என்னுடைய துணையுமானவரும் நீர்தான் ஐயா. அல்லேலூயா. அர்த்தம் என்ன? எனக்கு வேறு மாற்று பாதையே கிடையாது. இந்த நாளிலே நம்முடைய உள்ளங்களிலே ஆண்டவர் உறுதியாய் அந்த வார்த்தையை தருவாராக. ஏசாயா 26:13 மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 26:13. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார், உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து போதும், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை நான் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் இதை செய்ய போகிறேன், செய்ய போகும்போது உம்மால் மாத்திரம்தான் செய்வேன், நான் சார்ந்திருப்பது உம்மை மட்டும் தான். அல்லேலூயா. நான் செயல்படும் போதும் என்னுடைய ஞானத்தையோ என்னுடைய திறமையையோ யாரோ எனக்கு சொன்ன உறுதியையோ அல்ல, அதுவும் உம்மால் தான் நான் செய்வேன். அதுதான் நம்பிக்கை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 18ஆம் சங்கீதம் 29வது வசனம். சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நல்ல கவனிங்க, மதில் ஒன்று வருகிறது, தாண்ட வேண்டும். ஆண்டவரே, நான் தாண்டுவேன், எனக்கு பழக்கம் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு ஞானம் இருக்கிறது என்றல்ல, அந்த மதிலையோ உம்மாலே தான் நான் தாண்டுவேன்.
எனக்கு நீர் பலன் தந்து, எனக்கு நீர் கிருபை தந்து, உம்மால் நீ செய் என்று சொல்லும்போது அந்த நேரம் வரும் வரைக்கும் நான் உம்மையே சார்ந்திருப்பேன், உம்மாலே மட்டுமே தாண்டுவேன். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் உம்மை மாத்திரம் என்கிற இந்த கருத்தை சற்று வித்தியாசமாக சொல்லுகிறார். ரோமரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 36வது வசனம். ரோமர் 11வது அதிகாரம் 36வது வசனம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நம்பி இருப்பது அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் நான் செய்வேன். இதை தவிர வேறு மாற்று பாதை இல்லை. என்னுடைய செயல்களின் சித்தாந்தமாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. தாவீதிற்கு அப்படிப்பட்ட ஒரு மனது இருந்தது. நீரே, உம்மை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உடைய தாவீதை கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்து கொண்டார். எப்படி பாஸ்டர் தெரியும்? அது அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், குடும்பத்திலே பார்ப்போமானால் எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ ரத்தம் சிந்துகிற நிலைமை எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவனுடைய வாழ்வினுடைய இறுதியை பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 28வது வசனம். 1 நாளாகமம் 29, 28. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின். அல்லேலூயா. எப்படியா? தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே. கர்த்தர் எப்படி பூரண சமாதானத்துடன் காத்தார் தெரியுமா? முழுமையான ஆயுசு காலம், முழுமையான ஐஸ்வர்யம், முழுமையான கனம். கர்த்தர் மாத்திரமே அதை பூரணமாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. தாவீதிற்கு செய்தவர் நமக்கும் செய்ய வல்லவர். கர்த்தரை தவிர எனக்கு மாற்று பாதை ஒன்றுமில்லை. தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு முள் இருந்தது. அந்த முள் ஆண்டவர் அவன் வீட்டிற்கு கொடுத்த சாபம். ஆண்டவன் வீட்டிற்கு கொடுத்த சாபம். அது என்ன? பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது என்று சொன்னார். ஆனால் நல்ல கவனிங்க, அது இருந்தால் கூட தாவீது அவர் மேல் மட்டும் நம்பிக்கையாய் இருந்தார். அல்லேலூயா. அப்படி நம்பிக்கையாய் இருந்ததினாலே ஆண்டவருடைய பட்டயம் இருந்தாலும் அந்த குடும்பத்தின் மேல், அந்த சந்ததியின் மேல் ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். எப்படி சொல்லுகிறேன்? அந்த சந்ததியிலே சமாதான பிரபுவை ஆண்டவர் வரவழைக்கிறார். அவருக்கு என்ன பெயர் கொடுப்பார்கள்? தாவீதின் குமாரன். என்ன பேரு? தாவீதின் குமாரன். அந்த சமாதான பிரபு ஒரு ஊரிலே பிறப்பார். அந்த ஊருக்கு பெயர் தாவீதின் நகரம். அந்த சமாதான பிரபு 1000 வருடம் அரசாட்சி, ஒரு பட்டணத்தை தலைமையிடமாக வைத்து ஆட்சி செய்வார். அது தாவீதினுடைய நகரமாகிய எருசலேம். அல்லேலூயா. அந்த சமாதான பிரபு ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்வார். அந்த சிங்காசனத்திற்கு பெயர் த்ரோன் ஆஃப் டேவிட். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரையே உறுதியாய் பற்றி இருந்தபடியால் என் தேவன் அவனுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை, பூரண சமாதானத்தை, வேதனைகள், நெருக்கங்கள் இருந்த பொழுதிலும் உறுதியாக கர்த்தர் தந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் வேதனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் இருந்தாலும் அவர் மேல நம்பிக்கை வைப்பீர்களானால், உறுதியாய் பற்றி கொள்வீர்களானால், தாவீதிற்கு பூரண சமாதானத்தை கொடுத்தவர் உங்களுக்கும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எரேமியா சொன்னாரே, அவர் மேல் மட்டும் அந்த நிலையில் இருந்தால் அந்த மனிதனை கர்த்தர் எப்படி பூரண சமாதானத்தில் வைக்கிறார்? எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 17:8. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும்
கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் இலை பச்சையா இருக்கிறதும் மலை தாட்சியான வருஷத்திலும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அவன் எப்படி இருப்பானா? கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிற ஒரு விருட்சம். உஷ்ணம் வந்தாலும் அந்த உஷ்ணம் அதை ஒன்றும் செய்யாது. இந்த இலை எப்படி இருக்குமா? பச்சையாகவே இருக்கும். மழையே இல்லை என்று வைத்துக் கொள்வோம். மழை தாழ்ச்சியாக இருந்தாலும் வருஷம் முழுவதும் மழை இல்லை, ஆனால் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். உம்மை தவிர வேறு வழியே இல்லப்பா, மாற்று பாதையே இல்லப்பா என்று நாம் இருப்போமானால் மழையே இல்லைனாலும் தப்பாமல் கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த ஆண்டவரே மாற்று பாதை இல்லை என்கிற ஒரு மனதை எனக்கு தாரும். வேத வசனமும் வேணும், அந்த பக்கம் போய் அதுவும் வேணும்ல. உம்மை மாத்திரம் சார்ந்திருக்கிற, உம்மை தவிர எனக்கு ஒரு வேறு வழி இல்லை என்கிற, மாற்று பாதை இல்லை என்கிற ஒரே மனதோடு நாம் இருப்போமானால் தப்பாமல் கனி கொடுக்கும் நிலையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்வை பூரணமாக நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. முழங்காற்படிற நேரம் ஆயிட்டு ஒரு காரியம்தான் பேசியிருக்கேன், நம்பிக்கையினுடைய தன்மை. ஆனால் அதற்கு முன்பு 3 காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நம்மை நேசித்திருக்கிறார். ஆண்டவர் மேலே நம்பிக்கை ரொம்ப முக்கியம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்கு? நம்முடைய நம்பிக்கை யார் மேலே வச்சிருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை எது மேலே இருக்கு? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த நல்ல பாடங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைப்பதற்கு 3 காரியம். முதல், அவருடைய கிருபையின் மேல் நம்முடைய நம்பிக்கை திரும்ப வேண்டும். 2வது, அவருடைய வார்த்தையின் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கு. மனித வார்த்தைகள் அல்ல, ஆண்டவருடைய வசனத்தின் மேல். எந்த வசனம்? உங்களோடு கூட கர்த்தர் பேசினாரே, உங்களுக்கென்று வேதத்திலிருந்து ஆண்டவர் பொறுக்கி கொடுத்தாரே, அந்த வசனத்தின் மேல் உங்க நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா வசனம் கொடுத்தவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் செய்வதெல்லாம் ஆதாரம் வசனம்தான். அவர் வசனத்திலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு எதையும் செய்வதில்லை. என்ன வசனம் சொல்றாரோ அந்த வசனத்தின்படியே தான் கர்த்தர் செயல்படுகிறார். ஆண்டவரே, என் நம்பிக்கை உம்முடைய வார்த்தையின் மேலே இருக்கட்டும். 3வது, நம்பிக்கையோடு காத்திருப்பது. அவருடைய வல்லமையின் மேலே நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிற அனுபவம். அது மாத்திரமல்ல, இந்த நம்பிக்கைக்கு 3 தன்மைகள் அல்லது 3 அம்சங்கள் உண்டு. அதிலே முதல் காரியத்தை பார்த்தோம், மாற்று பாதையே இல்லாத மனது. ஆண்டவரே, உம்மை தவிர நீர்தான் என்னுடைய தஞ்சம், என்னுடைய கேடகம், எனக்கு துணை நீங்க மட்டும்தான், வேறு எது மேலேயும் இல்லை. ஆண்டவரே, மாற்று பாதை எனக்கு கிடையாது. என்னுடைய ஆண்டவர் தான் எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறவர் என்கிற மனது நமக்கு வேணும். ஆண்டவரே, எல்லாரும் உங்க இருதயத்தில் கை வச்சு ஒரு நிமிஷம், ஆண்டவரே, அந்த மாற்று பாதையே இல்லாத வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்வு இருக்குமானால், எரேமியாக்காரன் சொல்கிறான், அந்த வாழ்வு கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிற ஒரு விருட்சம். அங்கே உஷ்ணம் வந்தாலும் அந்த விருட்சம் காய்ந்து போகாது. அந்த விருட்சம் பச்சையாக பசுமையாக இருக்கும். மழையே இல்லைனாலும் வருஷம் முழுவதும் கனி கொடுக்க, தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு வாழ்வாய் இருக்கும். ஆண்டவரே, என்னுடைய மனது
மாற்றமே இல்லாத மனதாக, மாற்று பாதையே இல்லாத மனதாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு கூட ஆண்டவர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கிருபை தாரும். உம்முடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருக்க உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, உங்கள் மேல் இருக்கிற நம்பிக்கையினுடைய தன்மை முதலாவது, மாற்று பாதையே இல்லாத மனது எங்களுக்கு வேணும். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமுமா என்னவர், எனக்கு வேற வழியே கிடையாது, அவர் தான் எனக்கு வழி என்று சொல்லி உண்மையில நம்பிக்கை வைக்கிற ஒரு மனதை எங்களுக்கு தாரும். அப்படி இருக்கும்போது எங்கள் வாழ்க்கை கனி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவரே, வருஷம் முழுவதும் மழையே இல்லைனாலும் எங்கள் வாழ்க்கை கனி நிறைந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீ தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையில மாத்திரம் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை, வசனம் கேட்ட பிள்ளைகளை வசனத்தால் கர்த்தர் இடைகட்டி நடத்துவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.